ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம குரூப் 2 உடைய அவுட் சோர்ஸில் இருந்து கேட்டிருந்த கொஷினுடைய புக் லிஸ்ட் வந்து பார்த்தோம், என்னென்ன அவுட் சோர்ஸ்லாம் இருக்குன்றது. இந்த வீடியோவில் நம்ம வந்து அந்த புக்ஸ்லாம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். ஸோ நீங்கள் இதுபடி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போய் என்ன பண்ணணும்னா தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி அப்படின்னு வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா அந்த டேப் வரும், அதுக்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. போயிட்டிங்கன்னா இங்கே தேடுகன்னு இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு இது வரும், இது வந்து டேப் வரும், இது வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து தேடுகளை போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிறீங்கன்னா நவீன தமிழ் அகராதி அப்படின்றது கொடுத்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இங்கே ஒரு புக் வருது பாருங்கள். இதை நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா அதை வந்து நம்மளுக்கு டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரியும் வந்து இங்கே காட்டும், அதை ரீட் பண்ணிக்கிற மாதிரியும் காட்டும். அதுலேருந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த நவீன தமிழகராதின்ற புக்கில் தான் நம்மளுக்கு வந்து என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா வந்து லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ஒரு வார்த்தையை கொடுத்து அதோடைய மீனிங் பொறுத்து கேட்டிருப்பாங்களே, அது மாதிரி உள்ள வேர்ட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு இந்த ஒரு புக்ஸ்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மரபு தொடர் அகரவரிசை, மரபு தொடர் ரிலேட்டடாக உள்ள கொஷின்ஸ், அதாவது குரூப் 4 அகட விகடம் அதெல்லாம் கேட்டிருந்தாங்க பாருங்கள், அது மாதிரி. ப்ளஸ் வந்து இந்த குரூப் 2ல் வந்து கடுக்காய் கொடுத்தல், அந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த மரபு தொடர் அகரவரிசை அப்படின்ற புக்கில் இருந்தால் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த புக் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு மரபுத்தொடர் அகரவரிசைன்னு வருது பாருங்கள். இதை நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஸோ ஓகே, 2 புக்கு இப்போ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கலைச்சொல் பெயரகராதி, கலைச்சொற்கள்லேருந்து மட்டும் நம்மளுக்கு வந்து 12 கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. அதில் ஒன்று மட்டும்தான் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ மற்ற எல்லாமே இந்த கலைச்சொல் பெயரகராதின்ற புக்லேருந்து தான் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒவ்வொரு துறை சார்ந்ததாக வந்து இருக்குது. சட்டம் சார்ந்தது, புவியியல் சார்ந்தது, அது மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்மளுக்கு வந்து கலைச்சொல் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் நான் இங்கே பாருங்கள், புவி அறிவியல் துறைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வணிகவியல் கொடுத்துருக்காங்க, வாழ்வியல் துறைகள். நம்மளுக்கு வந்து இந்த டைம் வந்து சட்டம் மற்றும் புவியியல் துறைகளில் இருந்தால் நம்மளுக்கு வந்து அதிகப்படியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நீங்கள் இதையும் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் பேரகராதினாலும் நம்மளுக்கு வந்து நிறையா இந்த புவி அறிவியல் அதை எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் வந்து 324 பேஜஸ் கிட்ட நம்மளுக்கு வந்து இருக்குது. ஸோ வந்து அதை வந்து நம்ம எல்லாத்தையும் நம்மளால் படிக்க முடியலைனாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கணும். அது வந்து நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு ஷார்ட்கட் வச்சு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம வந்து படித்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது 3 பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து வெளில போயிட்டு நீங்கள் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் போயிட்டு நல்ல தமிழில் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு புக்கு சர்ச் பண்ணிங்கன்னா அங்கே உங்களுக்கு ஒரு இது பாருங்கள், நல்ல தமிழ் எழுத வேண்டுமா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி தொகை அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே தொகைகள் தமிழ் இணைய கல்விக் கழகம் அப்படின்றது வரும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த புக் வந்து ரீட் பண்ணலாம். இது வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறதில்ல, ஆனால் உள்ளே ரீட் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே கொடுத்து நீங்கள் உள்ளே அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அது ஒவ்வொரு பேஜஸாக வியூ ஆகுது. நான் இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமான்ற புக்கில் எந்தெந்த பேஜ்லேருந்து எந்தெந்த கொஷின்ஸ் வந்து வந்திருந்ததுன்றதை வந்து நம்மளுடைய புக் ப்ரூஃப் வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோஸை வந்து எடுத்து பார்த்துட்டு அந்த பேஜ் நம்பரை போட்டு இங்கே நீங்கள் வந்து உள்ளேன்னு போயிட்டு அதில் வந்து பக்கம் என்னன்னு இருக்கும் மேலே, அதை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அடுத்த பக்கம் இருக்குது பாருங்கள். அதை சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து என்னென்ன கொஷின்ஸ்லாம் வந்து இந்த புக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த புக்ஸில் வந்து நம்ம நிறையா இருக்குது. அதில் நம்மளுக்கு எந்தெந்த டாபிக் வந்து தேவையோ சிலபஸில் இருக்குதோ அதை மட்டும் நீங்கள் இந்த புக்லேருந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து அதே நல்ல தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் மொழிக்கலப்பு அப்படின்றத வந்து போட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. மொழிக்கலப்பு தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இங்கே வருது பாருங்கள். இதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஒரு 5.1 5.4 அது மாதிரி வந்து 6 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நீங்கள் வந்து ஒவ்வொரு இதுவாக நீங்கள் வந்து எடுத்து பாருங்கள். இப்போ அந்த 5.4லேருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு இப்போ பிறமொழி சொற்கள் கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் கேட்டிருந்தாங்க பாருங்கள். அதெல்லாம் இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் கொடுத்துருக்காங்களா, இங்கே நம்மளுக்கு பாருங்கள், இங்கே பாருங்கள் உயில் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த உயில்லாம் வந்து எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா இதில் தான் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி போர்ச்சுகீஸ் வேர்டான கேட்டிருந்தது, நம்மளுக்கு கொஷினில் கேட்டிருந்தது எல்லாமே வந்து இந்த மொழிக்கலப்புன்றதுல தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் தான் அவுட் சோர்ஸு. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து தேடி டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்கணும்னா வந்து ஸ்கூல் புக்ஸில் உள்ள
உள்ள சிலபஸ் ரிலேட்டடாக உள்ள லெசன்ஸ் ப்ளஸ் இலக்கணம் அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அவுட் சோர்ஸ்க்கு வந்து வரணும். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அவுட் சோர்ஸ்க்கு எல்லோரும் வந்துடாதீங்க. அதுலேருந்து உங்களுக்கு வந்து 55+ கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு புக்குள்ளோட ரிலேட்டடான இல்லை சிலபஸ்லேருந்து தான் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அவுட் சோர்ஸ் வாங்க. இங்கே வந்து நம்ம எல்லாமே இது வந்து படிக்கிற மாதிரி தான் இருக்குது. முன்னாடி வந்து நம்மளுக்கு நிறையா 6 to 10 12th வந்து தமிழ் ஓல்டு நியூ ப்ளஸ் சிறப்பு தமிழ் எல்லாமே நம்மளுக்கு வந்து அட்டை படிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம வந்து புக்ஸில் வந்து படிக்கிறதோடைய கண்டென்ட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க. படிக்கிறது கிடையாது, புரிஞ்சு படிக்கிற மாதிரி தான் புக்ஸில் உள்ளது கண்டென்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இது மாதிரி உள்ள அவுட் சோர்ஸ் தான் நம்ம வந்து புதுசாக வந்து படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ஏதாவது ஒரு க்ளூ வேர்டு வச்சுக்கிட்டு ஒரு ஷார்ட்கட் வச்சுட்டு படித்தா மட்டும்தான் நம்மளால் வந்து இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். நிறையா இருக்குது, எல்லாத்தையுமே நம்மளால் படிக்க முடியலனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு பேஜஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து முடித்தா கூட நம்ம நெக்ஸ்ட்டு வந்து வர்றதுக்குள்ளே நம்ம வந்து படித்து முடிச்சிடலாம். மண்டேலேருந்து நம்ம வந்து ஸ்டடி பிளான் போட்டு வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்கூல் புக்ஸில் உள்ள தமிழ், மேக்ஸ், அடுத்து ஜென்ரல் சயின்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு இது மாதிரி அவுட் சோர்ஸ் புக்கில் நம்ம டெய்லி 1 pages அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 10 பேர் இருந்தோம்னா 10 பேருக்கு ஆளுக்கு ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து ஒரு ஆள் வந்து அவங்க பேஜில் உள்ளதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்க. எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மாதிரி அன்றைக்கி ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம நைட்டு வந்து ஒரு லைவ் செஷன் வச்சு நம்ம வந்து கொஷின் ஆன்சர் வந்து கேட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்போ டைம் இன்னும் வந்து ஆனுவல் பிளானர் வரல, நம்ம மெதுவாக படிக்கலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணால் நம்மளால் படிக்க முடியாது. ஸோ வந்து இப்போலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பித்தா தான் நம்மளால் வந்து படிக்க முடியும். ஸோ வந்து என்னை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கிறதா இருந்தால் கமெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஸ்டடி பிளான்லாம் நான் போட்டுட்டேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இது வந்து ரொம்ப வந்து கம்மியானதாக நான் கொடுத்துருப்பேன் படிக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஃப்ரெஷர்ஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், அவங்களால ஃபுல் டைம் படிக்க முடியாது. ஸோ எல்லோரும் படிக்கிற மாதிரி தான் இந்த ஸ்டடி பிளான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வந்து எல்லாருமே மறக்காமல் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து வந்து பார்த்துட்ருங்க, வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.